3 4 5 6 7 8 9 ஹீட்வி 5 5 பேர் குறைவா இருக்கு தம்பி. இந்த வகுப்புல கூட பேர் இருக்கணும். 2 பேர் கூட என்ன? ஓகே. அப்ப டிஷான் சொல்லுங்க. டிஷான் தமிழ் ஸ்கூல் போறீங்களா? தமிழ் வகுப்பு. ஓம் வீடியோ இந்த வீடியோ காணல என்ன பாப்போம். வேறனா 1 2 3 வந்துட்டு என்ன? சரி டிஷான் சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடம் போறீங்க நீங்க? தமிழ் பள்ளிக்கூடம் இல்ஃபர்ட். அதின் பேர் என்ன? முழு பேர் என்ன? ஃபுல் நேம் என்ன? என்னம்மா? இல்ஃபர்ட் தமிழ் சோலையா? ஓகே. அப்ப டிஷாண்ட வகுப்பு என்ன? என்ன வகுப்பு? என்ன இயர் படிக்கிறீங்க தமிழ்ல? இயர் 1. அப்ப தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க மாமாக்கு? முதலாம் ஆண்டு. முதலாம் ஆண்டு சொல்லுவீங்களா? அப்ப டிஷாண்ட வகுப்புல எத்தனை பேர்? எத்தனை பேர் இருக்கணும்? எண்ணுங்க பாப்போம். 1 2 3 2 கெஸ் பண்ணுங்க பாப்போம். 6 பேரா? ஓகே சரி. எப்படி போற நீங்க டிஷான் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு? எப்படி? அதான் அம்மாவோட எப்படி போவீங்க? நடந்து போவீங்களா? ட்ரெயின்ல போவீங்களா? கார்ல போவீங்க? கன தூரமா? கொஞ்சம் தூரம் தானே என்ன? ஓகே. மகிஷா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகிஷாட பிரைமரி ஸ்கூல் என்ன இயர் படிக்கிறீங்க மகிஷா? மகிஷா என்ன கிளாஸ், என்ன இயர் படிக்கிறீங்க பிரைமரி ஸ்கூல்ல? இயர் 4. இயர் 4. உங்களோட பிரைமரி ஸ்கூல்ட பேர் என்ன? லட்டிமா All Saints Primary School. லட்டிமா இருக்கா? சரி. லட்டிமா ஸ்கூலுக்கு நான் ப்ரோக்ராமுக்கும் தேர் திருவிழாக்கு கார் பார்க் பண்ணவும் தான் வரேன். சரி. அது உங்களோட ஸ்கூல் என்ன? வெரி குட் வெரி குட். ரைட். ஓகே. பவன் ரெடியா நீங்க? பவன் சரி. பவன் ஆக்கம் போட்டுனானோ போன கிழமை? போன நம்ம போட்டுட்டோம் என்ன? அப்ப இன்னைக்கு இப்ப பவனுக்கு என்ன சொல்லுவோம்டா, பவன் வீடு மாறிட்டார், பவன் இன்டர்நெட் எல்லாம் இப்ப கனெக்ட் பண்ணியாச்சு, ஈஸியான ஆக்கம் செய்ய சொல்லியாச்சு. அப்ப இனி என்ன வேணும்? அப்ப இனி என்ன வேணும் பவனுக்கு? ஹிட்வி டான்ஸ் பண்ணினீங்களா? என்ன நடனம் செய்தீங்க? என்ன நடனம் செய்தீங்க? அதான் என்னது? நீங்க பரதநாட்டியமா அல்லது தைப்பொங்கலுக்கு தமிழ் பாட்டுக்கு நடனம் ஆடினீங்களா? ஓகே. என்ன பாட்டுக்கு நடனம் செய்தீங்க? இல்ல பாட்டு அந்த முதலாவது லைன் என்ன? ஃபர்ஸ்ட் லைன். ஓம் கிராமிய நடனம். அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த சாங் சொல்லுங்க பாப்போம்.
அம்மா பார்க்கல, நீங்க தான் நடனம் ஆடினீங்க. பொங்கலோ பொங்கல். சரி, ஓகே ஓகே. கீரன் ஆ பாத்தீங்களா, பவன் பாடுறார். இந்த பாட்டுக்கு ஆடினீங்க. ஓகே, கீரன் சேகர், ஆர் யூ ஓகே? Yes. உற்சாகமா இருக்கிறீங்களா நீங்க? Yes. சாப்பிட்டீங்களா? Yes. என்ன சாப்பிட்டீங்க? லஞ்சா பிரேக்ஃபாஸ்டா? Lunch. லஞ்சே முடிச்சிட்டீங்க. ஓகே, Yeah. வெரி குட். வாங்கோ. அஸ்வத், அஸ்வத் கார் ஓடுறீங்க போல இருக்கு இன்றைக்கு. ஆர் யூ டிரைவிங்? நீங்களா கார் ஓடுறீங்க? ஓகே, நீங்க எங்க போறீங்க அல்லது எங்க வாரீங்க? எங்க போறீங்க? சரி, டாக்டர் சுகம் கேட்டுதா சொல்லுங்க. நடாமோன் மாமா சுகம் கேட்டவர் சொல்லுங்க. சரி, ஓகே, ரைட். சரி, சுகம் சொல்லுங்க. அப்ப சரி, எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்க. நாங்க ஆக்கம் பாப்போமா இப்ப? சரி, ஓகே, எல்லாரும் ரெடி. இப்ப ஓம் ஓம் மாமா. ஓகே, ரைட், நன்றி. இப்ப முதலாவதாக எனக்கு ஆத்விக் சொல்லுங்க, இன்றைக்கு என்ன கிழமை? தமிழ்ல சொல்லணும். அம்மாவுக்கு கேட்டு சொல்றேன், அம்மாவும் சொல்லி கொடுக்குறேன். ஆத்விக் சொல்லுங்க, இன்றைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா? சரி, சொல்லுங்க. வியாழன் கிழமை. சரி, பாப்போம். வேற யார் சொல்லுவீங்க? சரியா சொல்லுவீங்க. ஓகே, ஹீத்வி சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு. ஓகே, சரி. அஸ்வத் சொல்லுங்க, இன்றைக்கு என்ன டேட் சொல்லுங்க. ஜனவரி என்ன டேட்? இன்னைக்கு 25. கெட்டிக்காரன், 25ஆம் தேதி. கீரன் சொல்லுங்க, இது என்ன மந்த்? இது என்ன மந்த்? இது டிசம்பரா, ஜனவரியா, பிப்ரவரியா? ஜனவரி. கெட்டிக்காரன், அப்ப ஜனவரி மந்த் என்ன? மைசா சொல்லுங்க, இந்த ஜனவரி மந்த் அண்டு கீரன் அண்ணா சொன்னார். வாட் இஸ் த நெக்ஸ்ட் மந்த் கோல்? திஸ் இஸ் ஜனவரி. வாட் வில் பி த நெக்ஸ்ட் மந்த்? அடுத்த மாதம் என்ன மாதம்? ஆஃப்டர் ஜனவரி இல்ல, பிறகு மைஷா ஆன்சர் பண்ணாக்கு பிறகு இங்கிலீஷ்ல தான் சொல்லுங்க. ஓகே, இல்ல மைஷா டர்ன் தான். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. வாட் இஸ் a month after January? பாருங்க மைசா சொல்லுங்க. Is it January or February or March? No, February. கட்டிக்காரி. ஓகே, ஹீதி சொல்லுங்க. எனக்கு ஜனவரி தமிழ்ல தெரியும். ஓகே, சொல்லுங்க பாப்பம். இல்ல, பிப்ரவரிக்கு. ஜனவரி மாதம் தான் தை மாதம். பிப்ரவரி மாதம் தமிழ்ல எப்படி சொல்றது? மாசி மாதம், மாசி. வெரி குட். ஓகே, பவன் சொல்லுங்க, வாட் இஸ் the weather outside? What is the weather outside? What's the weather? Raining. எல்லா இடமும். லண்டன்ல இப்ப ஈஸ்ட் லண்டன்ல தூருது இப்ப மெல்ல. ஓகே, இல்ஃபர்ட் நியூபரி பார்க்ல என்ன வெதர் டிஷான்? cloudy. ஓகே, லூட்டன்ல என்ன வெதர்? லூட்டன் பீப்புள் ஆர் பிஸி. லூட்டன்ல என்ன வெதர் இப்ப? சரி, லூட்டன்ல ஒரு தரம் இல்ல. ஓகே, கீரன் சொல்லுங்க, உங்களோட வெதர் என்ன இப்ப? அவுட் சைட் வெதர் கீரன்? It's raining. Raining. Okay, very good.
இப்ப இன்றைக்கு ஒரு ஆளுக்கு பர்த்டே. யாருக்கு இன்றைக்கு பர்த்டே? 21st பர்த்டே. சொல்லுங்க பாப்போம், யாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள்? ஓகே, அப்ப ஆதித்தன் அண்ணாவுக்கு தமிழ்ல நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா? ஆதித்தன் அண்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னைய பிறந்த நாள் ஓகே, ரைட். ஓகே, டிஷான் சொல்லுங்க, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, கீரன் குட். ஓ, அஸ்வத் குட். நன்றி. ஓகே, எனக்கு டிஷாண்ட குரல் மட்டும்தான் கேட்க இல்ல. சொல்லுங்க டிஷான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, மகிஷா சொல்லிட்டீங்க என்னம்மா? இல்ல மாமா சொல்லல. ஓகே, சொல்லுங்க, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆதித்தன் அண்ணா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, ஓகே, நன்றி. கடைசியா பவனும் ஆர்த்திக்கும் சொல்லணும் தமிழ்ல. சரி, பவன் சொல்லுங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆதித்தன் அண்ணா. ஆதித்தன் அண்ணா. ஆதித்தன் அண்ணா. கெட்டிக்காரன் பவன், வெல் டன். இப்ப ஆத்விக் சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆதித்தன் அண்ணா. ஆதித்தன் அண்ணா. ஓகே, வணக்கம் ஆதித்தன், இனிய ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி மாமா. ஓகே, இன்றைக்கு செலிப்ரேட் பண்றீங்களா? இன்றைக்கு கொண்டாடுறீங்களா ஆதித்தன்? ஈவினிங் என்ன செய்றீங்க? நிறைய பேர் வர போயினுமா? அத்தைன்றது பெரியம்மா. அக்காவும் தங்கச்சியும் இருக்கணும். அப்ப பெரியம்மாவும் சின்னம்மாவும். அத்தைன்றது இந்தியாவிலே இல்ல சொல்றது, இலங்கை ஆக்களை அத்தைன்னு சொல்றவில்ல. பெரியம்மா. ஓ, அப்ப இலங்கை முறைப்படி அப்பாட அக்காவை இப்படி சொல்றது மாமி. மாமி மாமி சரி. அத்தை சித்தி எல்லாம் சின்ன திரையில வந்த சொற்கள் என்ன? நாங்கள் நிறைய சின்ன திரையை பார்த்து நலுங்கன்றோம், வளகாப்பன்றோம், நிறைய பழகி வச்சிருக்கிறோம் வித்தியாசமா. சரி, வாழ்த்துக்கள் ஆதித்தன். இன்று போல் என்றும் இன்றைய விடவும் சிறப்பாக வாழ வேணும். ஆதித்தனுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன நீங்க பின்னேரம் 5 மணிக்கு ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னபடியே இப்பவே வாழ்த்துறோம் உங்களை. சரி, நன்றி நன்றி. டாபிக் 13, 14, 15 அனுப்பினவர். போன கிழமை கலந்து கொள்ள முடியாம போயிட்டு போனாலும் ஒளிபரப்பினாங்க. நீங்கள் அறிவிச்சிருந்தபடினால ஏற்றுக்கொண்டு போட்டிருந்தோம். அடுத்த ஆக்கங்களை இன்றைக்கு பார்ப்போம். இந்த கிழமை செய்யல, நான் இந்த கிழமை செய்தாலும். சரி சரி சரி, ஓகே ஓகே. வளமையா எல்லாம் செய்யறவர் டைமுக்கு அறுபடியா ஒரு சின்ன மன்னிப்பு ஆதித்தனுக்கு இருக்கு. என்ன ஆதித்தன்? ஓகே, சரி, ரைட். ஒரு அறிவித்தல், வார சனிக்கிழமை என்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது யாருக்கு தெரியும்? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக் ஸ்டோர், புக் கிளப், அதோட அழகிய மலர்கள் மியூசிக் பேண்டுடைய மியூசிக் ஷோ, இசை நிகழ்ச்சி. சரியா? அன்றைக்கு நாங்க பிரிண்ட் மீடியா கிளப்பையும் அறிமுகப்படுத்த போறோம். எல்லாரும் வாங்கோ. பங்கு பெற்றினாலும் சரி, பார்க்க வந்தாலும் சரி. பங்கு பெற்றுன்னா நாளைக்கு இரவுக்குள்ள நேம் தர வேணும். சரி, அனைமானாக்கள் தந்துட்டீங்கள் என்று நினைக்கிறேன். ஆக டிஷான், ஆத்விக் வர மாட்டீங்களோ? ஆத்விக், ஹீத்வி ஈஸ்ட் டைமுக்கு வர மாட்டீங்களா நெக்ஸ்ட் சாட்டர்டே? சரி, உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பி விடுறேன். மகிஷா பேர் தந்துட்டீங்க, அஸ்வத் தந்துட்டீங்க, கீரன் தந்துட்டீங்க, ஆதித்தன் தந்துட்டீங்க,
டிஷான் வருவீங்களா? நான் மாமா போஸ்டர் ஒன்று போடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சாட்டர்டே ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வாங்க என்ன. சரி, ஓகே. உங்களை நீங்கள் ட்ராயிங் பண்ணினதையும் நீங்கள் ஏதாவது ஹேண்ட் கிராஃப்ட் செய்திருந்தால் அதையும் கொண்டு வாங்க, எக்ஸிபிட் பண்ணுவோம். சரி, எல்லாரோடையும் கதைச்சாச்சு. இப்போ வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் ஆக்கத்துக்குள்ள வருவோம். ஆத்விக் எப்போ அனுப்பினீங்கள் ஆக்கம்? போனலமா போட்டுனாங்களோ ஆத்விக்குண்ட? இல்லை நினைக்கிறேன். கரியா போட்டுட்டு மூவ் பண்ணுவோமா? எல்லாருக்கும் கேக்குதா? சரி, வீடியோ கேக்குதான்னு சொல்லுங்க. வணக்கம், எனது பெயர் ஆதிகாது. OVP 54, OVP 54, level 3. First week at school, I met my friend. நான் எந்த நம்பர் சந்தித்தேன். I met my teacher. நான் எந்த ஆசிரியர் சந்தித்தேன். I play football. நான் கால்பந்து. வணக்கம், எனது பெயர் ஆதிகா. கரியா முடிஞ்சது. இன்னும் ஒரு வீடியோ இருக்கா? OVP 54, level 3. இல்ல, இது மகிஷா லாஸ்ட் வீக்கா ஹோம் போல இருக்கு என்ன? 17 கொண்டு 18. இல்லையண்டா சொல்லுங்க. வணக்கம், எனது பெயர் ஆதிகாது. எனது OVP 55. எனது OVP 55, level 3. My name is Arthvik. Another pair Arthvik. Meaning of my name is unique. And Artham Tanitulam. என்ன? Arthvik named by mom and dad. Appavu mamavum choose Vandina in the name. I like my name. எனக்கு பிடிக்கும் அந்த name. My mom calls me Appu. And Amma call Pandum Appu. My friends call me Arthur. And number call Pandara Arthvik. My milk. வணக்கம். ஓகே, சரி. என்ன அர்த்தம் உங்களோட பேருக்கு? மைக் ஆன் பண்ணிட்டு. ஆத்விக், உங்களோட பேருக்கு என்ன அர்த்தம்? யூனிகா. யூனிக். ஓ, தனித்துவமானவர். என்ன பேர் அந்த படத்துக்கு? தனியொருவன். ஸோ தனியொருவன் ஆத்விக், அப்படியா? சரி, ஓகே. அம்மா அப்பு ஒன்று கூப்பிடுவாவோ? அம்மா அப்பு. ஓ, அம்மா ஆத்விக் குழப்படி செய்யக்குள்ள எப்படி கூப்பிடுவா? கோவமா இருக்கேக்குள்ள ஆத்விக் தான் சொல்லணும், ஹீத்வி இல்ல. அம்மா கோவமா இருக்கிறா, எப்படி கூப்பிடுவா? அப்பு 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 என்று கூப்பிடுவாவோ? எப்படி கூப்பிடுவா அம்மா? ஆத்விக் சொன்னா கேட்கணும், இல்லாட்டி தடி பேசும் சொல்லுவா என்ன? சரி, அப்போ நல்ல பேர் தான். வாழ்த்துக்கள் ஆத்விக், உங்களோட ரெண்டாக்கம். ஆத்விக், எனக்கு 54க்கும் 55க்கும் தமிழ்ல சொல்லுங்க. எனது ஆக்கம் 54ன்னு சொன்ன நீங்க, தமிழ்ல சொன்னா சரியா போச்சு. ஆத்விக்கு தெரியாது 54க்கு தமிழ். ஹீத்வி சொல்லுங்க பாப்பம். 55. அப்ப 54க்கு 56 இல்ல, 54 54. சரி, அம்மா அப்பா பிள்ளைகள் வீட்டுல இதெல்லாம் அடிக்கடி விளையாடிக்குள்ள கழிச்சு கொண்டு திரியணும் என்ன.
இன்றைக்கு நம்பர் சொல்லிக்கொண்டு விளையாடுவோம். இன்றைக்கு நாங்கள் உறவு முறைகளை சொல்லிக்கொண்டு சாப்பிடுவோம். இன்றைக்கு நாள் மாதம் தேதி பற்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் கடைக்கு போவோம் என்று சொல்லி அம்மா அப்பாவால் தான் இதை செய்ய முடியும். சரியா? ஓகே, நன்றி. அடுத்தது அஸ்வத். ஆங்கிலத்திலும் எழுதுங்கள். நாய் குறைக்கும், பொறுங்குவாரன், குதிரை கணைக்கும், காகம் குறையும், கரையும், குயில் கோபம், கிளி பேசும், மயில் ஆகவும், புலி உருமும், சிங்கம் காட்சிக்கும், பாம்பு சீரும். ஆங்கில பாடல் மேட்டியில் பாடலாம். வெட்டில் லண்டன் பாலம் இடிந்து விழுக்கிறது, விழுக்கிறது, விழுக்கிறது. லண்டன் பாலம் இடிந்து விழுக்கிறது. ஏன் அழகான பாலம். மரத்தாலும் களிமண்ணாலும் ஆந்தை காட்டுங்கள். மரத்தாலும் களிமண்ணாலும் மரத்தாலும் களிமண்ணாலும் ஆந்தை காட்டுங்கள். ஏன் அழகான பாலம். நீங்க ஏன் அஸ்வத் அம்மாவோட சேர்ந்து அது அந்த இங்கிலீஷ் டியூன்ல பாடு இல்ல? தனியா செஞ்சேன். ஆனா பாடு இல்ல. அஸ்வத் ஒரு பாடகர், அஸ்வத் ஒரு சிங்கர், டியூன்ல பாடி இருக்கணும் என்ன? ஓ சரி, பாப்போம். இருந்தாலும் வாழ்த்துக்கள். சில பாப்ப காகம் என்ன செய்யும்? கரையும். கெட்டிகாரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் அஸ்வத். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்தது பாப்போம். ஓ சொல்லுங்க ஹீத்வி. சாரி. ஓ போடுங்க. சரி, நான் உங்களோட ஆக்கம் செய்யல கேக்குறேன். ஓகே, இல்ல உங்களுக்கு ஆக்கம் இல்ல. சரி சொல்லுங்க கேப்போம். ஹீத்வி என்றா என்ன அர்த்தம்? ஹோப்பா, நம்பிக்கையா? ஓகே, என் மாமாக்கு புதுசா இருக்கு. இப்ப ஆத்விக்கு யுனிக் என்று சொன்னீங்க. யுனிக்னா தனித்துவம், அது தெரியாது, நல்லா இருக்குது. ஹீத்விக்கு ஹோப், நம்பிக்கை. ஹீத்வி நினைக்கன் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறோம் அம்மா அப்பா என்ன. சரி, இருந்தாலும் நன்றி ஹீத்வி, உங்களோட பேருக்கு அர்த்தம் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். இப்ப அஸ்வத்துடைய ஆக்கம் தொடர்ந்து. எண்ணெய், உப்பு, வெங்காயம், கடுகு. தமிழில் எழுதி வாசியுங்கள். ட்ரீ மரம், ஃபாரஸ்ட் காடு, ரெயின்ஃபாரஸ்ட் மலைக்காடு, மவுண்டன் மலை, ஹண்டிங் வேட்டையாடுதல். கெட்டிக்காரன், பியூட்டிஃபுல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம் அஸ்வத். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது மகிஷாவினுடைய ஆக்கம். விலங்குகள், பறவைகளின் சத்தங்கள். நாய் குரைக்கும், பூனை சீரும், சேவல் கூவும், குதிரை கனைக்கும், காகம் கரையும், மயில் கூவும், கிளி பேசும், மயில் அகவும், புலி உருமும், சிங்கம் கர்ச்சிக்கும், பாம்பு சீரும். அம்மாவுடன் சேர்ந்து பாருங்கள்.
லண்டன் பாலம் இடிந்து விழுகிறது விழுகிறது விழுகிறது. லண்டன் பாலம் இடிந்து விழுகிறது விழுகிறது விழுகிறது. என் அழகான பாலம் சொல்லுங்க. என் அழகான லண்டன் பாலம் இடிந்து விழுகிறது விழுகிறது விழுகிறது. மரத்தாலும் மரத்தாலும் களிமண்ணாலும் அதை கட்டுங்கள். மரத்தாலும் களிமண்ணாலும் அதை கட்டுங்கள். அதை கட்டுங்கள். என் அழகான பாலம் லண்டன் பாலம் இடிந்து விழுகிறது விழுகிறது விழுகிறது. என் அழகான பாலம். நன்றி. ஓகே. London Bridge is falling down. London falling down. London Bridge is falling down. Fair bridge. The one that wanted to play my fair bridge. நன்றி வணக்கம். கேட்டிகார். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது மகிஷா, அம்மாவோட சேர்ந்து பாடினீங்க. ஓ, இங்கிலீஷ்ல பாட விருப்பமா இருந்தது மகிஷாக்கு என்ன? ஓமா அவ சொல்றதுக்கு முதல் நன்றி வணக்கம் சொல்லுங்க. அவரை பிடிக்கல டக்குன்னு மொத்தமாய் செய்து டக்குன்னு பாடத்து. ஓ, சரி சரி சரி. ஓ, இத மாதிரி இப்போ இவியல் சின்ன சின்ன ரைம்ஸ் இவைய கொண்டு வருவி நம்ம வீட்டில் ஏற்கனவே சின்ன வகுப்புல படிச்சிருப்பினோம். அதை நீங்கள் அம்மாக்கள் உங்களோட புலமையை வச்சுக்கொண்டு சின்ன குட்டி குட்டி தமிழ் வார்த்தைகளை போட்டு அதே மெட்டில் அதே டியூன்ல பாடினா அவியலுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சின்ன முயற்சி தான் இதை எடுத்திருந்தோம். இதை மாதிரி நிறைய செய்யுங்க. உங்களோட பாட்டில் வீட்டில் நடக்கிற கதையை வச்சுக்கொண்டே சில வரிகள் எழுதி அதே டியூன்ல கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் மகிஷா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரைட். கீரன் சேகர். வணக்கம் மாமா. நான் கீரன். Student of the class. Level 1, topic 16, 25th of January, 2026. Animal sounds. Nine, curriculum, pune, silver, seven, cover, cultivate, canicum, kaham, calayum, coil, cover, coli, kili pesum, Bayan Adam, Purli Ulmam, Sindakum, Karasilkum, Singam, Karachikam, Pabu Sirum. The dog barks, the cat hisses, the rooster crows, the horse neighs, the crow caws, the cuckoo caws, the parrot talks, the peacock roars, the tiger roars, the lion roars, and the snake hisses. Peacock வந்து டான்ஸ் எல்லாம் செய்வாங்க. என்ன எழுதுங்க? பீகாக் மலையில் ஆடும். ஆடும். Peacock. The peacock dances. The tiger roars, the lion roars, and the snake hisses. Lande palabi dedi, bilikeladi, bilikeladi, bilikeladi. Lande palabi dedi, bilikeladi, bilikeladi, bilikeladi. Yen alakana palam, maradalim, kalimandalim, ade katikana. கட்டுங்கள். Katungal, maradalim, kalimandalim, ade கட்டுங்கள். Katungal, yen alakana palam. Nadri Valakam. Okay. Now the bridge is falling down, falling down, falling down. Now the bridge is falling down, my fair lady. Build it up with iron bars, iron bars, iron bars. Build it up with iron bars, my fair lady. நன்றி வணக்கம். ஓகே, அழகா இருந்தது கீரன்.
சிறப்பா இருந்தது. Mama. ஓ, வணக்கம். அம்மாவும் சேர்ந்து Mama உங்களோட Sanis. ஒத்துழைச்சது சிறப்பா இருந்தது. இப்போ Mama ஓம், Sanis. you want to leave or you want to stay with the டிஷான் ஆக்கம் பார்த்துட்டு பவன் ஆக்கம் பார்த்துட்டு போறீங்களா ஆதித்தன்? So you want to leave now? You want to stay? If you could stay little longer, கொஞ்ச நேரம் இருக்கலாமண்டா இருங்கோ, சரியா? ரைட். இதே மட்டில் வேறு என்ன பாட்டு இருக்குது இங்கிலீஷில் தமிழ்லேண்டு யோசிச்சு வையுங்கோ. நாங்கள் ஆக்கங்களை பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே, வெரி குட், வெரி குட். இப்போ இது யாரு? டிஷான். ஓ ஓ, டிஷான் உங்களோட ஆக்கம் பார்ப்போமா? ஓகே. ம், எனக்கு பேர் டிஷான். Level 3, OP 16. தாய் பொங்கல், பொங்கல், பொங்கினாங்கள் எல்லாரும் வேட்டி ஷர்ட் கட்டினார்கள். நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. எனக்கும் காவடி ஆட்டம் விருப்பம். நிறைய tree madam காடு, rain forest மலைக்காடு, mountain மலை, hunting வேட்டை யாடு, அகத்தி அளவு முகத்தில் தெரியும். In the fact, Mama, can I go to the face is the insect of the mind. A name and I have ஒன்றி தெய்வம். Mother and father are first known gods. நன்றி, வணக்கம். ஓகே, வாழ்த்துக்கள் டிஷான், சிறப்பாக செய்திருக்கிறீங்கள். இப்போ நீங்க தைப்பொங்கலுக்கு என்ன தைப்பொங்கல் போனீங்களா எங்கேயாவது ஷோவுக்கு? எந்த ஷோ போனீங்க? எந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க? இல்ஃபர்ட்ல என்ன நடந்தது? ஹெரிட்டேஜ் மந்தா, மரபுத்திங்கள். நீங்க அதுல என்ன செய்த? நீங்கள் பார்க்க போனீங்க. நீங்க என்ன உடுப்பு போட்டிருந்த? நீங்க என்னது? முட்டாசா? குர்தாவா? ஓகே, சரி. கீழே குர்தார். ஓகே, கீழே வேட்டி கட்டினீங்களா ட்ரௌசர் போட்டுனீங்களா? மேல குர்தார் போட்டு நீங்க பொட்டம் என்ன வேயா பண்ணினீங்க? வேட்டி கட்டே இல்லையா? சரி, ஓகே. அன்றைக்கு நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருந்ததா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததா, போர் அடிச்சதா? இன்ட்ரெஸ்டா இருந்தது. என்ன சாப்பிட்டீங்க வாங்கி அன்றைக்கு அந்த ஷோல? என்ன அப்பா அல்லது அம்மா வாங்கி தந்தவியல் உங்களுக்கு? ஐயோ, அப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்? சரி, பாப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படியே இருங்கோ. ஆத்விக் பழமொழிகள், ஆத்விக் இல்லையா? இருக்கிறாரு ஆத்விக்? பழமொழி சொல்ல இல்லையா?
ஒழிச்சிட்டார், கள்ளம் பண்ணிட்டார் என்ன. ஓகே டிஷான், நீங்க இன்னும் கொஞ்சம் பழமொழி பிராக்டிஸ் பண்ணலாம். கஷ்டமா இருக்கா? இல்ல, அதுதான். ஆத்விக் வாங்கோ, டிஷான் 2 பேரும் மாமாவோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. மற்றவியலும் நீங்க அதை கேட்கலாம், செய்யலாம், பழகலாம். அடுத்த லெவல்ல உங்களுக்கு அநேகமா இதே தலைப்புகள் வரும். அப்ப இப்பவே சேர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம் டபுளாக. ஆத்விக் அண்ட் டிஷான் ரிப்பீட் பண்ணுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அழகு முகத்தில் தெரியும். ஓகே. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம். நான் பிரிச்சு எழுதினான் முழுசுவத்துக்காக. முன் அறி தெய்வம். சரி, ஓகே. ஆத்விக் நிதிரி ஆயிட்டார், குரட்ட சத்தம் கேட்குது. அப்ப நாங்கள் செய்வோம். யாருக்கு தெரியும்? கை வைத்துங்கோ. அன்னை என்றால் யார்? எல்லாரும் ஒருக்கா மைக் ஆன் பண்ணுங்க. எல்லாரும். ஓகே, டிஷான் சொல்லுங்க. அன்னை என்றா யாரு? ஓகே, அம்மா. ஹிட்வி சரியாது. ஓகே, பிதா என்றா யாரு? அப்பா. சரி. தெய்வம் என்றா யாரு? அப்ப தெய்வம் கடவுளுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? கோட். ஓகே, சரி. என்ன அப்ப இத பழமொழி என்று தந்தா அம்மாவோட வேலை அதை பிரிச்சு, அந்த சொற்களை பிரிச்சு வெட்டி அதிண்ட மீனிங், அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைக்கு அது பிரயோசனமா இருக்கும். சரியா? இந்த பழமொழி எல்லாம் மாமா 50-55 வருஷத்துக்கு முன்னம் படிச்சது, இப்பவும் ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஏன்னா மீனிங் தெரிஞ்சபடினால. ஓம் ஹீட்வியே சொல்லுங்க. நடனம் காட்ட போறீங்களா? காட்டுங்க. நீங்க உங்களையே தெரியுது இல்ல எனக்கு. கொஞ்சம் பதியுங்க கேமராவை, உங்களோட லேப்டாப்ப நீங்க உயரணும். எனக்கு தெரியுது. சரி. என்ன இது? ஓ, நீங்க நடனம் ஆடியதுக்கு தந்தவியலோ? வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும். சரி, கெட்டிக்காரி. ஓ, அது மாதிரி மற்றவைகளுக்கு கிடைக்கிறதையும் எங்களுக்கு காட்டலாம். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள் டிஷான் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். லண்டன் பாலம். ஓம் சொல்லுங்க. ஓகே. சர்டிபிகேட். ஓ, அப்படித்தான் அம்மாவும் பிள்ளைகளும் எப்பவுமே வளமைப்படுத்தி கொண்டு வந்தா தாய்மொழி என்றது பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிறகு ஆறுதலா இருக்கேக்கல கொஞ்சம் எழுத, கொஞ்சம் வாசிக்க தூண்டி கொண்டீங்கள் என்றால் அவர்கள் வளரும் போது பிடிச்சிருவார்கள். சரியா? நன்றி அஸ்வத். இப்ப ஹீட்வி சொல்லுங்க. நீங்க சொன்னது கேட்கல. நன்றி. நான் இது லூட்டன் அண்ட் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கத்துல வாங்கினார். லூட்டன் அண்ட் டன்ஸ்டபிள் தமிழ் சங்கம், அதுதான் பொங்கல் விழா செய்தவியலா? அப்ப 2 பொங்கல் விழாவா? உங்களோட தமிழ் ஆலயத்திலும் பொங்கல் விழா, தமிழ் சங்கத்திலும் பொங்கல் விழா. ஓகே. ஓம் சொல்லுங்க ரிஷான். உங்களுக்கும் பரிசு கிடைச்சதா? அப்ப சொல்லுங்க. பொறுங்க வாரேன். டிஷான் என்னம்மா திருப்பி சொல்லுங்க டிஷான். காட்டுங்க.
நீங்க கலர் பண்ணி இருக்கிறீங்களா? எங்க காட்டுங்க, தெரியல. வடிவா கேமராக்கு தூக்கி காட்டுங்க. பெயிண்டிங் செய்தீங்களா? அப்படியா? கலர் பண்ணி காட்டுனீங்களா என்ன? ஓ ஓ இது வந்து ஆல்ரெடி ட்ரா பண்ணின ஆர்ட்டுக்கு நீங்க பெயிண்ட் பண்ணிருக்கிறீங்க. நல்ல காம்பினேஷன் வடிவா செய்திருக்கிறீங்களா? அது கட்டிக்காரன். இது போல டிஷான் நீங்களாவும் ட்ரா பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணுவீங்களா? அப்படி செய்யுங்க. இனி நீங்க இப்ப பெரிய ஆள் தானே, அப்ப இனி என்ன செய்யுங்க, பார்த்து இதை ட்ரா பண்ணிட்டு பிறகு அதுக்கு மேல பெயிண்ட் பண்ணினா உங்களோட டேலண்ட் வந்து டபுள் ஆகும். வாழ்த்துக்கள், நல்லா இருந்தது. அந்த கலரை வந்து டிஃபைன் பண்ணி கம்பைன் பண்ணது நல்லா இருக்குது. கட்டிகாரன். அப்ப இதை கொண்டு வாங்க, வார சாட்டர்டே நாங்க எல்லாருக்கும் காட்டுவோம் ஹால்ல, பொன்மாலை பொழுதுல. சரியா? சரி, ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ ஆத்விக பார்க்கல, ஆக்கம் பார்த்துட்டு அடுத்து ஓ ஓ தமிழ் மேம் வந்து சர்டிபிகேட் எடுத்தேன். அப்ப காருக்குள்ள இருக்குது. ஏன் காருக்குள்ளே சர்டிபிகேட் வைக்கிறது? அப்படியா? என் வீட்டுல இடம் இல்லையா? நாங்க இப்ப பழமொழி சொல்லிக்கல டிஷானோட தேடினாங்க, எங்க போனீங்க? குயில்ட்டுக்குள்ள. இப்ப நித்திர வருதா? சரி, உங்களோட ஆக்கம் பாப்போம். OVP 56 OVP 56 நான் பார்த்த தைப்பொங்கல் பொங்கல் அதுக்கு பார்த்துட்டோம். என்ன ஆத்விக்கு ஆக்கம் மன்னிக்கணுமோ, என்னன்னு திரும்பி வந்தது? சரி, அவ்வளவுதானா? ஓகே, ஆரித்தன் செய்யல. ஆரித்தன் போன வீக் உங்களோட ஆக்கம் ஒருக்கா பார்க்க போறீங்களா திருப்பி? ஆரித்தன் இருக்க போன வீக் கூட ஆக்கம் பார்க்க போறீங்களா திருப்ப? போடவா? ஓகே, போறோங்க. ஏன்னா நீங்க இந்த வீக் செய்யாதபடியே ஒரு ஆக்கம் போடுறேன்னா, இது வந்து டாபிக் 15. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்தன், சுதா OBB Club Level 2 Topic 15, my OBB 35. தகவல் அறிவு. உலக தமிழ் மொழி நாள், World Tamil Language Day, January 2nd Sunday ஆகும். 5 பதில்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வாசியுங்கள். கடையில் விரும்பி வாங்கும் 5 பொருட்கள். 1 clothes, ஆடைகள். 2 shoes, காலணிகள். 3 snacks, சிற்றுண்டிகள். 4 vegetables, மரக்கறிகள். 5 fruits, பழங்கள். விரும்பி 5 நிறங்கள். 3 white, வெள்ளை. 2 red, சிவப்பு. 3 yellow, மஞ்சள். 4 green, பச்சை. 5 blue, நீலம். தமிழில் எழுதி வாசியுங்கள். 1 dress, ஆடை, உடை. 2 hat, தொப்பி. 3 gloves, கையுறைகள். 4 socks, காலுறைகள். 5 shoes, காலணிகள். 6 jacket, சட்டை மேலுடை. அம்மாவுடன் சேர்ந்து பாடுவோம். அம்மா அம்மா அப்பா ஆனவரே, ஆடை அணிகள் அணவிரே, இனிய உணவும் தருவிரே, கடவுள் பாதம் தொழுவோமே. அம்மா அப்பா ஆனவரே, ஆடை அணிகள் அணிவிரே, இனிய உணவும் தருவிரே, கடவுள் பாதம் தொழுவோமே.
நன்றி வணக்கம். கேட்டிக்காரன் வாழ்த்துக்கள், சிறப்பா செய்திருந்தீங்க. நான் நினைக்கிறேன் போன கிழமை இது நாங்க போட இல்லை நினைக்கிறேன், மாமா லேட்டா வந்துட்டேன். ஓகே, ஆனபடியா இன்றைக்கு பார்த்தோம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், வாழ்த்துக்கள். எல்லா டாக்கமும் போட்டுட்டேன் நினைக்கிறேன், தவற விட்டுருந்தா சொல்லுங்க. இப்ப ஆதித்தன் பாடின டாபிக் 15ல தந்த போன வீக் பாட்டுண்ட சிமிலர் டியூன் இங்கிலீஷ்ல என்ன பாட்டு? ரைம், சில்ட்ரன் ரைம்ஸ். அம்மா அப்பா ஆனவரே. கிட்டத்தட்ட மாமா ஓம். நான் திருக்குறள் சொல்லலாமா? சரி, சொல்லலாம், நாங்கள் கேட்கலாம். வணக்கம், எனது பெயர் ஆத்வி கார்த்திக், எனது வயது 6. நான் தமிழ் ஆலயத்தை படிக்கிறேன். எனது வயது நான் இப்ப திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலக கெட்டது நல்லாய அயனின் கூழ் வாழறிவை மற்றால் தொழார் எனின். நன்றி வணக்கம். கேட்டிகார், நீ அழகாக இதெங்கு செய்து நீங்கள் எந்த மேடையில சொன்ன நீங்கள்? இது தமிழ் ஆலயத்துல. சரி, ஓகே. அப்ப பாடமாக்கிட்டீங்க என்ன இது உங்களுக்கு? இந்த திருக்குறளை யார் எழுதினது? திருவள்ளுவர். நீங்க ஃப்ரீயா இருக்கேக்கல, நீங்க ஒரு ஓய்வா இருக்கேக்கல வீட்டுல, நீங்க திருக்குறள் எடுத்து நீங்களே ரீட் பண்ணுங்க, நிறைய ரீட் பண்ணுங்க. சரியா? அப்ப போட்டிக்கோ மேடைக்கோ மட்டும் இல்லாம நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா லேர்ன் பண்ணலாம். அதுக்கான மீனிங்க அம்மாட்ட அப்பாட்ட கேட்கலாம். சரியா? அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியாட்டி மாமாக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க குரூப்ல, மாமா ஆன்சர் பண்ணுவேன். சரியா? ஓகே, சரி. ஓம். நானும் திருக்குறள் சொல்லலாமா? சரி, சொல்லுங்க. வணக்கம், எனது பெயர் ஹித்வி கார்த்திக், எனக்கு 8 வயது. நான் தமிழ் ஆலயத்தில் படிக்கின்றேன். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியுள்ளார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. எழுத்துகள் எல்லாம் ஆண்ட எழுத்தில் தொடங்குவது போல இந்த உலகமும் இறைவனை முதலில் வைத்துத்தான் தொடங்குகிறது. கற்றதனால் ஆய பயனன்கோள் வாழ் அறிவன் நட்டால் தொழார் எனின். மனமிசை ஆகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நேடு வாழ்வார். நன்றி வணக்கம். கட்டிகாரி, வாழ்த்துக்கள். ஆனா நீங்க 2வது 3வது திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல இல்ல, முதலாவதுக்கு சொன்ன நீங்கள் சொல்ல தேவையில்லைன்னு டீச்சர் சொன்னவாவா? ஆனா உங்களுக்கு தெரியுமா? அப்ப யார்கிட்ட கேட்டு படிக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும்? அம்மாட்ட, அம்மா அப்பாட்ட தெரிஞ்சோணும். சரியா? சரி, இப்ப ஆதித்தன் பாடிய பாட்டு பாபா பிளாக் ஷீப்புக்கு கிட்ட கிட்ட வருதோ? பாபா பிளாக் ஷீப் ஓகே. இன்னும் ஒரு பாட்டு நான் தமிழ்ல சொல்லுவேன், யாராவது இங்கிலீஷ்ல அந்த ரைமை சொல்லுங்க பாப்போம். சின்ன தம்பி சின்ன தம்பி நித்திரையோ நித்திரையோ மணி அடிக்கிறது எழும்பலையோ. இது இங்கிலீஷ்ல இந்த ரைம் சொல்லுங்க பாப்போம். இந்த டியூன்ல வர்ற இங்கிலீஷ் பாட்டு சொல்லுங்க. சொல்லுங்க ஹீபி. அந்த பாட்டுக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? இங்கிலீஷ்ல எப்படி வரும்? அப்ப இப்ப கண்டுபிடிச்சிங்களா? இதே பாட்டு தமிழ்ல டியூன் பண்ணி பாடி இருக்கிறோம் நாங்க சின்ன வயசுல, உங்களோட வயசுல கேட்கல பாடினாங்க. சரியா? அம்மாக்களுக்கு ஞாபகம் வருதா?
மாமா மகிஷா தான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறாவா பிறகு என்ன ஒரு பாடுங்க, இன்னும் ஒரு 6 minutes இருக்குங்க. பாடுங்க. பாட்டு மாமா மேரி ஹேட் எ லிட்டில் பண்ற மெட்டல் எழுதி வச்சிருக்கிறா பாட்டி வீக்கு பாடு. இப்ப நீங்க கேட்க தானே பாட போறோம். ஓம் ஓம் மகிஷா பாடுங்க. The old song. Masha is a little girl. கொஞ்சம் லவுட்டா பாடலாம். Masha is a little girl, little girl, little girl. Masha is a little girl, he's very sweet and kind. Masha plays hide and seek, hide and seek. Masha plays hide and seek, she found her. She has found her mom. Masha had a cute mother, cute mother, cute mother. Masha had a cute mother. She's proud of herself. Masha had a great dad, great dad, great dad. She had a great dad, doing hard work. She had a lovely friends, lovely friends, lovely friends. But she had a lovely friends. I'm very happy. லண்டன் பிரிட்ஜ் சாங்குக்கு பிறகு மாமா தான் ஒரு சாங் எழுத போறேன். இதுக்கு பிறகுதான். ஓகே. ஆனா இந்த டியூன் வந்து லண்டன் பிரிட்ஜ் போலிங்க அல்லது மேரி ஹேட் எ லிட்டில் கேர்ள்? மேரி ஹேட் எ லிட்டில் அந்த சாங் மெட்டல். இந்த ஐடியா தானே எடுத்தவாவோ அல்லது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல மாமா லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் தமிழ் பாட்டு எழுதிட்டு அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்க சொல்லியிருக்கேன். தான் இப்படி ஒன்று எழுத போறேன். அப்ப எழுதுங்க கொண்டு பேப்பரை கொடுக்க. பிறகு என்ன இதை நீங்க கொஞ்சம் வடிவா ரெக்கார்ட் பண்ணி தனியா அதை பாட்டை அவருக்கு ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பண்ணுங்க. சரியா? ஓகே. எல்லாருக்கும் கேட்கறது வாழ்த்துக்கள் மகிஷா. இது மாதிரியான உருவாக்கங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நன்றி நன்றி மிக்க நன்றி. எல்லாருக்கும் கிரியேட்டிவிட்டி இருக்குது சூரியனை போல. ஆனா அது நாங்க தான் ஊக்குவிக்கணும். அதுக்கு நாங்க தான் கிளறி விடணும். இது பவனால முடியும், ஆரித்னால முடியும், அஸ்பத்தால முடியும், டிஷானால முடியும், மகிஷால முடியும், ஆத்விகால முடியும், அண்ட் ஹீட்வியாலையும் முடியும். கண்டிப்பாக 2 விஷயம். ஒன்று இப்படி செய்தால் ஒரு ஆள் ஒரிஜினல் ஒரு டியூனை செய்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது பிடிச்சிருக்கும். அதையும் படிச்சுட்டு பிறகு அதுக்கு ஈக்குவலான தாங்கள் கிரியேட் பண்ண அது ஸ்டோரியா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், ஊக்குவீங்க. 2வது எப்பவுமே இங்க பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு பைலிங்குவல் 2 மொழியோட சேர்ந்து தான் நாங்க கொண்டு போகலாம். உண்மையிலே தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல தமிழ்ல சேர்ந்து தான் சொல்லிக் கொடுக்க வேணும். ஒரே விதமா சொல்லிக் கொடுக்கணும். லிட்ரஸி வந்து இலக்கணம் வந்து தமிழ்ல எப்படி இருக்குது, சிமிலரா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல எப்படி இல்லை தமிழ்ல இருக்குது, தமிழ்ல இல்லை இங்கிலீஷ்ல இருக்குதுன்னு கம்பைல் பண்ணி சொல்லி கொடுத்தா இன்ட்ரெஸ்டும் பிள்ளைகள் எல்லாருக்கும் வரும். பெற்றோரும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துல இதுவும் சிறப்பான மொழி என்றதை நல்ல வடிவா விளங்கி செய்வினோம். இப்ப திருக்குறள் எல்லாம் 100 திருக்குறள் பாடமாக்கி சொல்லி போட்டு தங்கப்பதக்கம் வாங்கினாங்க. இன்றைக்கு அதுல எத்தனை திருக்குறளை புத்தகம் பார்க்காம திருப்பி சொல்வோம்? எத்தனை திருக்குறளுக்கு விளக்கம் தெரியும், மீனிங் தெரியும்? எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஏன்னா நாங்க அர்த்தம் விளங்கி நாங்க படிக்க இல்லை. சரியா? ஓகே. இன்றைக்கு அதை ஒருக்கா கற்றுக்கொள்வோம். என்ன சொன்னாலும் இங்கிலீஷ்ல எப்படி தமிழ்ல எப்படி என்றதை சேர்த்து சொல்ல பழகினோம்டா பிள்ளைகளுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். இல்லாட்டி பிள்ளை குழம்பி போயிடும். இது எனக்கு தமிழ்ல சொல்லி கொடுக்கணும் எனக்குன்றது விளக்கம் இல்லாம இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். அல்லாட்டி நாங்கள் எல்லோரும் விடைபெற்று சாப்பிட்டவர்கள் தூங்க போக, மன்னிக்கணும் விளையாட போக, சாப்பிடாதவர்கள் மதிய சாப்பாட்டுக்கு ரெடி ஆகலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல மாமா விடுங்கோ, நாங்கள் ஓட போறோம். நன்றி வணக்கம். சரி, நன்றி வணக்கம். நேரம் இப்போது 2:59. சரியான டைமுக்கு முடிச்சிருக்கிறோம். எல்லாரும் ஓடி போயிட்டு இன்னைக்கு பின்னேரம் 5 மணி நிகழ்ச்சிக்கு வர்றவியல் வாங்கோ. மற்றவர்கள் அடுத்த வாரம் சந்திப்போம். டாபிக் 17 உங்களுக்கு வரப்போகுது. எல்லாம்
17வது டாபிக் மறந்துடாதீங்க. February 28 நாட்டார் கதம்பம் சிறப்பு நிகழ்ச்சி. மேடையில எல்லாருக்கும் முன்னாலும் உங்களுக்கு சான்றிதழ் சர்டிபிகேட் கிடைக்கும். சரியா? எல்லாருக்கும் கிடைக்கும். லெவல் 6 முடிச்சவர்களுக்கு படம் போட்ட சர்டிபிகேட் வரும். மற்றவர்களுக்கு அந்த ஸ்டெப் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது வர்றதை உறுதிப்படுத்துங்க. அதுவும் ஃப்ரீ ஷோ தான், டிக்கெட் கிடையாது. நீங்கள் தாராளமாக வாங்கோ. அந்த ஷோ அது சுடர் ஓபி கிளப் செய்கிற நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி. மற்றும்படி வார சனிக்கிழமை நீங்கள் வரக்கூடிய ஆக்கள் வாங்கோ. ஓவிய கண்காட்சி, கைவினைத்திறன் கண்காட்சியில் பங்கு பெற்ற ஆக்கள் நாளைக்கு திங்கட்கிழமை இரவுக்குள்ள உங்களில் அநேகர் பேர் தந்துட்டீங்க. தச்சலா யாரும் தரையில்லைன்னா நீங்கள் தாங்க என்னது டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு வெள்ளின பிளான் பண்ணணும். அதை ஹோல்காராக்களுக்கு சொல்லி அதுக்கு தேவையான மேசைகள் எல்லாத்தையும் அவையில் எடுத்து வைக்க வேணும். அப்போ அது நாங்கள் வெள்ளின சொல்ல வேணும். தயவு செய்து அதை கொண்டு வாங்க. அந்த ஷோவும் வளமை போல் ஃப்ரீ தான். நீங்கள் அந்த காசை மிச்சப்படுத்தி 2வது வீட்டுக்கு மோர்கேஜுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். மாமாவுக்கு எதுவும் தர தேவையில்லை. வாங்கோ, டெவலப் ஆகுங்கோ, எல்லாரோடையும் கலந்து கொள்ளுங்கோ. அந்த நிகழ்ச்சி நாங்கள் எல்லாருமே சிறப்பு குழந்தைகள், நாங்கள் எல்லாருமே. அப்போ எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சியாக தான் அது நடக்கும். அதுதான் எங்களோட நோக்கம். எல்லாரோடையும் பழகி எங்களோட பிள்ளைகள் வளர வேணும் என்றுதான் நோக்கம். அப்போ நாங்கள் விடைபெறுவோமா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆதித்தன் இன்றைக்கு பர்த்டே வடிவா கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக. சரியா? ஒரு போட்டோ அனுப்பி விடுங்க எங்களுக்கு. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மாமா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.